இன்றைய சிந்தனை இறைவனை நினைந்து வழிபடுவதிலே பல வழிமுறைகளை எங்களது சமயம் தந்திருக்கின்றது. இதிலே நேர்த்தி கடன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எமது சமயத்திலே பலவிதமான நேர்த்தி கடன்களை சொல்லுவார்கள். காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, தீ மிதிப்பது, இப்படியான பல நிலைகளை நாங்கள் செய்து இறைவனை வழிபடுவதுண்டு. அது ஒருவருடைய மனங்களை பொறுத்தும் அவர்கள் அதை நேர்த்தியாக வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு, தன்னுடைய வாழ்வியல் கஷ்டங்களுக்கு, பாரம்பரியமாக திருவிழா காலங்களிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த திருவிழாவிலே அவருடைய தாத்தா, அப்பா, மகன் என்று தொடர்ந்து காவடி எடுத்து வருவது என்று சில மரபுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அவையெல்லாம் இறைவனை அடைவதற்குரிய, இறைவனை நெருங்குவதற்குரிய, இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரிய ஒரு வழிமுறைகளாக எமது சமயம் காட்டிய போற்றுதலுக்குரிய வழிபாடுகள் தான். இதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் அப்பர் சுவாமிகள். கைலேயங்கிரிக்கு அவர் செல்லுகின்ற பொழுது நடந்து சென்றார், தவழ்ந்து சென்றார், அங்கம் உருண்டு சென்றார். இதற்கெல்லாம் இந்த அங்க பிரதட்சணைகளுக்கும் இந்த நேர்த்திக்கடன்களுக்கும் முன்னோடியாக அப்பர் சுவாமிகளைத்தான் சொல்லலாம். அவர் கைலேயங்கிரிக்கு சென்ற காட்சி அப்படியானது. அவர் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இயலாவது தன்னுடைய வயது முதிர்ந்த காரணத்தினாலே அவரால் தொடர்ந்து அந்த நடையை நடந்து செல்ல முடியாத தன்மை ஏற்படுகின்ற பொழுது இறைவன் கூட அவருடைய பக்தியை உலகுக்கு காட்டுவதற்காக அமைதியாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படியெல்லாம் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று நினைந்தாரோ அப்படியெல்லாம் நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் என்று அந்த பாடல் போலவே அவர் பல வகையிலே கைலேயங்கிரியை நோக்கி அவருடைய பயணம் அமைந்தது. இன்றைய காலகட்டத்திலே இந்த காவடி என்பது ஒரு வேடிக்கையாக மாறி வருவது மனதுக்கு மிகவும் வேதனை தருவதாகும். நாங்கள் காவடி எடுக்கின்ற பொழுது சாதாரணமாக தோளிலே காவடி, அது சில பேர்கள் செடியில் குத்தி எடுப்பார்கள், சில பேர்கள் செடியில் இல்லாமல் எடுப்பார்கள். அது சாதாரணமான ஒரு விடயம், அது முறையான காவடி. இந்த தொங்கு காவடி என்று சொல்லுகின்றோம், சில பேர் அதை தூக்கு காவடி என்று சொல்வார்கள். அது தொங்கு காவடி. அந்த தொங்கு காவடி எடுக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு மரபு, ஒரு முறை உண்டு. அதாவது இறைவனை வணங்குகின்ற நாங்கள் எப்படி சாஷ்டாங்கமாக பூமியிலே விழுந்து இறைவனை வணங்குகின்றோமோ அந்த நிலையிலே தான் அந்த காவடி அமைய வேண்டுமே தவிர வேறு எந்த வடிவத்திலும் அந்த காவடி வருவது கேலிக்கூத்தானதாக மாறிவிடுகின்றது. அதை காவடி எடுக்கின்ற அன்பர்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய மரபு பூமியை பார்த்த வண்ணம் நாங்கள் இறைவனை வணங்குகின்றோமே அந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த தூக்கு காவடி என்று சொல்வார்கள். அதை தொங்கு காவடி என்று தான் சொல்ல வேண்டும். தொங்கு காவடி அமைய வேண்டும். இப்பொழுதெல்லாம் குந்தி இருப்பது போல, அல்லது நிமிர்ந்து நிற்பது போல, அல்லது வேறு வடிவங்களிலெல்லாம் அந்த காவடி கொண்டு வருவது மனதுக்கு மிகவும் கஷ்டமான விடயம். அது எங்களுடைய சமயத்தையும் கேலிக்கூத்தாக்காகிவிடும். எனவே புதுமை செய்கின்றோம் என்ற நிலையிலே மரபுகளை மாற்றுவது சமயத்துக்கு ஏற்புடையதல்ல. அதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அந்த காவடி தயாரிப்பவர்கள், காவடியை உருவாக்கி அவர்களை வழிநடத்துபவர்கள் தான் இதற்கு முக்கியமானவர்களாக திகழ்கின்றார்கள். அவர்கள் அந்த மரபுகளை சொல்ல வேண்டும். இவர்கள் இளைஞர்கள் ஒரு வித்தியாசத்துக்காக அப்படி சொல்லலாம், இப்படி செய்வோம் என்றாலும் நீங்கள் அதை திருத்தி சொல்ல வேண்டும். காவடி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைப்பாட்டை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமயம் மிக அற்புதமான வழிகாட்டுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வழிபாடுகளிலேயெல்லாம் அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற நிலையிலே தான் வழிபாடுகள் அமைகின்றன. யார் எதை செய்ய வேண்டும் என்ற மரபுகளை எங்களுடைய சமயம் வகுத்திருக்கின்றது. ஆண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வதும், பெண்களுக்குரிய நேர்த்தி கடன் என்றால் அவர்கள் அடி அழித்து வணங்குதல். அதாவது 2 அடி எடுத்து வைத்து குனிந்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து பிறகு 2 அடி எடுத்து வைத்து அடி அழுத்து வணங்குவது. அதே போன்று அவர்கள் பால் குடம் எடுப்பது. இது ரெண்டும் அவர்களுக்கு உகந்த ஒரு வழிபாடாக அமைகின்றது. அவர்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்புடையதாகவும் அது இருக்கும். பெண்கள் அங்க பிரதட்சணை செய்வது அறவே இல்லாத ஒரு விடயம். அது இப்பொழுது தொலைக்காட்சிகளிலே பார்த்து சில இடங்களிலே பெண்களும் அங்க பிரதட்சணை செய்கிறார். அது அவர்களுக்கு மிகவும் சாஸ்திரம் அதை ஒவ்வாத ஒரு நடைமுறையாக அமைகின்றது. எனவே இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு உங்களுடைய அந்த நேர்த்தி கடன்களை எங்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் செய்ய வேண்டும். மரபுகள் மாறாத முறையிலே உங்களுடைய நேர்த்தி கடன்கள் அமைய வேண்டுமே தவிர அதை புதுமை செய்கிறோம் என்ற விடயத்திலே கண்ட இடங்களிலே எல்லாம் அதை செய்வது ஏற்புடையதல்ல. காவடி என்பது எந்த இடத்திலே தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அது ஆலய எல்லைகளிலே இன்னொரு ஆலயத்திலிருந்து இன்னொரு ஆலயத்துக்கு செல்வது, அல்லது ஆலயம் சார்ந்த அந்த பூமிகளிலே செல்வது, அப்படியான மரபுகள் தான் இருக்கின்றது. அண்மையில் ஒரு
காவடி குளத்துக்குள்ளேயும் எடுத்தார்கள், அதாவது நீர் தடாகத்திற்குள்ளேயும் ஒரு தொங்கு காவடியை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இவையெல்லாம் நமது சமயத்தை கேலிக்கூத்தாகுகின்ற விடயங்களாக அமைந்துவிடும். எனவே இவற்றை கவனத்திலே கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும். சமயம் எப்பொழுதுமே நல்லெண்ணவற்றைத்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நாங்களாக புது முறையிலே சிந்தித்து எங்களுடைய சமயத்தை கேலிக்கூத்தாக்காமல் நல்ல முறையிலே வழிபாடுகளை தொடருங்கள். அது எல்லோருக்குமே நல்லது. நன்றி.